டிராப் பண்ண சொன்னார்ல? வாங்கப்பா, என்ன வாங்க வாங்க வாங்க. ஐயோ, என்னப்பா காட்டிக்கிட்டே இருக்கு? பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கு. கை புடிங்க, சீக்கிரம் புடிங்க. அட புடிங்க போ, கை புடிங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். கங்காவும் செல்வக்கண்ணனும் ஒற்றுமையா இருக்கணும். குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். எந்த பிரச்சனையும் வராம நீதான் அருள் புரியணும். அத்தை, அத்தை, கங்கா, இத வந்துட்டம்மா. கங்கா, கிளம்புற அத்தை. சரிம்மா. நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா, மத்தியானம் சாப்பாடு நான் கொடுத்து அனுப்புறேன். சாப்பாடு வேணாம் அத்தை. ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு, எப்ப முடியும்னு சொல்ல முடியாது. வேணும்னா கேண்டீன்ல இருந்து வர வச்சு சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? சரிம்மா, நீ வரேன் அத்தை. ஹலோ அம்மா, நான் செல்வக்கண்ணன் பேசுறேம்மா. செல்வா, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கோம். கங்கா எங்கம்மா? இதோ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கா. கூப்பிடுங்கம்மா, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். சரி சரி, ஒரு நிமிஷம் லைன்ல இரு, கூப்பிடுறேன். கங்கா, ஃபைல் எடுத்துக்கிட்டீங்களா? மேடம். கங்கா. என்னத்த? செல்வக்கண்ண போன்லமா உங்ககிட்ட பேசணுமா? சீக்கிரம் வா. வா வா, பேசு. என்னங்க, நான் கங்கா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? உன் மொபைலுக்கு என்னாச்சு? ட்ரை பண்ணா கிடைக்கவே இல்ல. எனக்கு 2 நாளைக்கு லீவு கிடைச்சிருக்கு. உன்கிட்ட நிறைய பேசணும். உடனே கிளம்பி சென்னைக்கு வா. ஹலோ கங்கா, என்ன யோசிக்கிறியா? ஒன்னும் யோசிக்கலங்க, நான் இப்பவே புறப்படுறேன். சரி, சீக்கிரம் கிளம்பி வா. சரிங்க அத்தை, நான் இப்பவே சென்னைக்கு புறப்படுறேன். அவருக்கு 2 நாள் லீவா. நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறேன் அத்தை. ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு சொன்னியம்மா? போன் பண்ணி மீட்டிங்க மாத்த சொல்றேன் அத்தை. சரி. நான் ஏற்கனவே ஒரு தடவை பார்க்காம போனதுக்கே அவர் ரொம்ப கோச்சிக்கிட்டாரு. இந்த தடவை அப்படி நடக்க கூடாது. இனிமே அவரு கோவப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். சரிம்மா, நீ போய் துணிமணி எடுத்து வை. சரிங்க அத்தை. நான் ராமசாமி கிட்ட சொல்லிடுறேன். சரி. சரி, இப்போ போயிடலாம். ராமசாமி. அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா ஆபீஸ்க்கு வரல, நீ கிளம்பு. சரிங்கம்மா. டிரைவர். என்னங்கம்மா? இங்க இருந்து அம்மா சென்னைக்கு போறாங்க. பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வரணும். என்ன? சரியா? சரிங்கம்மா. அத்தை, நான் கிளம்புறேன் அத்தை. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசி 2 பேருமே மன வருத்தத்துக்கு ஆளாயிட்டீங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் மனம் விட்டு பேசுங்க, எல்லாமே சரியா போயிடும். நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாம இருங்க. போயிட்டு வர அத்தை. சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. பத்திரமா போயிட்டு வாமா. வர அத்தை. வர அத்தை. போயிட்டு வாமா. போலாம்ப்பா. ஹலோ அக்கா. அக்கா, நான் சாரு பேசுறேன்க்கா. என்ன சாரு, ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? அக்கா, நம்ம கார்த்திக் அண்ணனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுக்கா. கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சா? எப்போ? யாரோட பம்ப் செட்லயோ
செல்லுக்கு சார்ஜ் போட போனப்போ அங்க கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. இவர் ஏன் அங்கெல்லாம் போனோம்? அக்கா, அப்பா கார்த்திக் அண்ணனை திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. என்னடி சொல்ற? அக்கா, கார்த்திக் அண்ணன் உன்னை ஆள் வச்சு அடிச்சதுனால அப்பா அவர் அடிச்சு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. வீட்டை விட்டு வெளியே போனதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா. அண்ணன் இப்ப எப்படி இருக்காரு சாரு? தெரியலக்கா. எல்லாரும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்பாவும் அங்கதான் போயிருக்காரு. எந்த ஹாஸ்பிட்டல்? சுபம் ஹாஸ்பிட்டல்க்கா. சரி, நீ பயப்படாத, நான் போய் பாக்குறேன். சரிக்கா, நான் வச்சிடுறேன். சரி, சுபம் ஹாஸ்பிட்டல் போங்க. சீக்கிரமா போங்க. ஒன்னும் பதட்டப்படாதீங்கம்மா. இவர் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, மயக்கத்துல தான் இருக்காரு. கரண்ட் ஹெவியா சாக்கடிச்சதால பிளட் சர்க்குலேஷன் நின்னு இருக்கு. அதனால கை மரத்து போயிருக்கு. இன்னும் ஒரு நாள் போனாதாம்மா கையோட நிலைமை என்னன்னு உறுதியா சொல்ல முடியும். நர்ஸ், நான் சொன்ன இன்ஜெக்ஷன் மருந்தெல்லாம் கொடுத்துருங்க. ஓகே? மேடம், டாக்டர் சொன்ன மெடிசன் இன்ஜெக்ஷன்லாம் போடணும். நீங்க போய் கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டு வந்துருங்க. என்ன பண்ணுவேன்? பாவி மனுஷா, சொல்ல கேட்காம வீட்டை விட்டு வெளில வந்தியே, இப்ப நிலைமை பாரு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இவங்க வேற பணத்தை கட்டுன்னு சொல்றாங்க. அப்பா வேற இன்னும் வரல. நான் என்ன மாமா பண்ணுவேன்? சீக்கிரம் வானாச்சு. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. கார்த்திக் எந்த ரூம்ல? முதல் மாடியில 2வது ரூம்ல இருக்காரு. வாமா. என்ன நாச்சியா இங்கே நிக்கிற? இல்லையா, அவனை பார்க்க எனக்கு பிடிக்கலையா. என்ன நாச்சியா, ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்துட்டு அவனை பார்க்க மாட்டேன்னு சொன்னா எப்படி? உங்க வார்த்தையை மீறி பழக்கம் இல்லாததுனாலதான் நீங்க கூப்பிட்டதும் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். உங்களை அவமானப்படுத்தணும்னு வீட்டை விட்டு போய் காடு கழனின்னு வேலை பார்த்த அவனை எனக்கு பார்க்க விருப்பம் இல்லையா. நாச்சியா, இது கோவத்தை காட்டுறதுக்கான நேரமும் இல்ல, அதுக்கான இடமும் இல்ல. வாமா போலாம். என்ன மன்னிக்கணும்யா. அவன் செஞ்ச அவமானத்தை மறக்கிற பக்குவமும் அவன் செய்யறதெல்லாம் மன்னிக்கிற பெருந்தன்மையும் உங்களுக்கு வேணா இருக்கலாம், எனக்கு இல்லையா. நீங்க மட்டும் போய் பாருங்கய்யா. சொன்னா கேளு நாச்சியா. அப்பா, என்னப்பா அது? கார்த்திக் அண்ணனுக்கு ஷாக் அடிச்சிருச்சுன்னு சாரு ஃபோன் பண்ணி சொன்னா. ஆமாம்மா. இப்ப எப்படி பாருக்காரு? நாங்களும் இப்பதாம்மா வந்தோம். பெரியம்மா இங்க நின்று வரமாட்டேங்கிறா. என்ன பெரியமா அது? வாங்க பெரியமா. இல்ல கங்கா, நீங்க மட்டும் போய் பாருங்க. வாமா, நீ வாமா. போமா. எங்கப்பா இருக்காரு? மேலதான் இருக்கானா. கார்த்திக், கார்த்திக், கார்த்திக். அவர் மயக்கத்துல இருக்காருங்கய்யா. அண்ணி, டாக்டர் என்ன சொன்னாரு? கரண்ட் ஷாக் அடிச்சதுனால ரத்த ஓட்டம் நின்னு போச்சு, கை மரத்து போச்சு. இன்னும் ஒரு நாள் ஆனதா உறுதியா சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. யார் பண்ண புண்ணியமோ உயிருக்கு ஆபத்து இல்லாம போயிடுச்சு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆகுறது? ஏன் இப்படி பண்றீங்க? வேற எதுக்கு? என்ன அவமானப்படுத்துறதுக்கு தான். யார் யார்கிட்ட போய் வேலை பார்த்திருக்கா? கடைசியா கரண்ட் சாகடிச்சு இப்படி படுத்த படுக்கையா கிடக்கிறத பாக்குறதுக்கு தான் வீட்டை விட்டு போனீங்களா? அதுக்கு பேசாம என்ன கொண்டு இருக்கலாமே. அப்பா, ஏன் இப்படி பேசுறீங்கப்பா? நானா பேசலம்மா, இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேச வச்சுட்டாங்க. நான் இவனை சொத்தா நினைக்கிறேன்.
இவனுக்கு என்ன விட நான் சம்பாதிச்ச சொத்து தான் முக்கியமா போச்சு. இவன் கரண்ட் சாக்கடிச்சு ஆஸ்பத்திரியில் கிடக்குறான்னு கேள்விப்பட்டதுல இருந்து நான் பச்சை தண்ணி கூட குடிக்கல. கங்கா, இவங்களுக்கு என் பாசம் தேவையில்லைம்மா, என் பணம் தான் இவங்களுக்கு தேவைப்படுது. ஏமா இளவஞ்சி, யாரு வேணா எதுவும் வேணான்னு வீட்டை விட்டு புறப்பட்டு போனீங்களே, இப்ப ஆஸ்பத்திரி செலவுக்கு என்ன பண்ணுவ? தெரியலங்கய்யா, மருந்து இன்ஜெக்ஷன்லாம் உடனே போடணும், கீழே போய் பணத்தை கட்டுங்கன்னு நர்ஸ் இப்பதான் சொல்லிட்டு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கையா. ஆத்திரப்படுறதும் ஆவேசப்படுறதும் பெரிய விஷயம் இல்ல. போற இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ஆபத்து வந்தா அதுக்கு என்ன பண்ணணுங்கிற விவரம் தெரியணும். ஐயா, மாமா பண்ண தப்புக்கு என்னையே பிடிச்சு திட்டுறீங்க? நான் ஒன்னும் திட்டல, இந்த மாதிரி விஷயத்துல அறிவோட இல்லையேன்னு தான் வருத்தப்படுறேன். சரி சரி அழாத, ஆஸ்பத்திரி செலவு மொத்தத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த தேர் இருக்க, அது தெருவா சுத்தினாலும் கடைசியில தேரடிக்கு தான் வந்து சேரும். இந்த ஐயா அந்த தேரடி மாதிரின்னு உன் புருஷன் கண்ணு முடிச்ச உடனே சொல்லு. நாச்சியாரத்தை கீழே இருக்காங்க, இவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு வர. வாமா. அத்தை, ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்துட்டு கீழே தான் இருக்காங்களா? ஏ, உங்களை வந்து பார்த்துட்டு போனாதான் என்ன மாமா? இருக்கட்டும் இருக்கட்டும். போமா. பெரியமா. ஐயா போலாம் ஐயா. என்ன நாச்சியா, கார்த்திக் எப்படி இருக்கான்னு கேட்காம போலான்ற? உன் புள்ள மேல உனக்கு பாசம் இல்லையா? என் பிள்ளைய விட என் புருஷன் எனக்கு முக்கியம் ஐயா. அவன் உங்க காலடி மண்ணா இருந்திருந்தா அவனை என் மகனா நினைச்சிருப்பேயா. எப்போ உங்க கௌரவத்தையே உறுத்தி பாப்பேன்னு சவால் விட்டுட்டு போனானோ அப்பவே என் மனசை விட்டு அவனை இறக்கி வச்சுட்டேயா. பெரியமா, அண்ணன் திரும்பி உங்ககிட்டயே வருவாரு. கங்கா, அவன் திரும்பி வர்றது முக்கியம் இல்ல, திருந்தி வரணும். ஐயாதான் நம்ம பாவத்தை கழுவுற காசி, ஐயாதான் நமக்கு நல்ல வழியை காட்டுற தெய்வம்னு அவன் உணர்ந்து திருந்தி வரணும். அந்த மாதிரி அவன் திருந்தி வந்தா நான் அவனுக்கு அம்மா, அவன் எனக்கு புள்ள. இல்லன்னா அறுத்து விட்டுருவீங்களா அத்தை? என் புருஷனை உங்க புள்ள இல்லைன்னு அறுத்து விட்டுருவீங்களா அத்தை? கண்டிப்பா அறுத்து விட்டுற வேண்டி. ஏண்டி, என் புருஷன் அவ்வளவு கம்பீரமா பேசுறியே, அவன் கூட என்ன 5 வருஷம் வாழ்ந்திருப்பியா? வருஷ கணக்குல வாழ்ந்த நீயே இவ்வளவு கம்பீரமா பேசுறப்ப நான் ஐயாவோட நிறைவான வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சவன். நான் எவ்வளவு கம்பீரமா இருக்கணும், எவ்வளவு கம்பீரமா உங்ககிட்ட பேசணும். இங்க பாரு, ஐயா கட்டின தாலி என் கழுத்துக்கு வந்த பிறகுதான் உன் புருஷன் எனக்கு புள்ளையா என் வயித்துக்கே வந்தான். உன் கழுத்துக்கு மஞ்சக்கயிறை கொடுத்ததுக்கே நீ இந்த குதி குதிக்கிறியே. நான் அவனுக்கு உயிரை கொடுத்தவன், நான் என்னென்ன பண்ணலாம். இன்னைக்கு இல்லடி, என்னைக்குமே தொப்புள் கொடி தாலி கொடிக்கு அப்புறம்தான். ஐயாவை மதிக்கலனா அந்த ஆண்டவனா இருந்தாலும் சரி, நான் மதிக்க மாட்டேன்.
நல்லா சொன்ன நாச்சியா, நல்லா சொன்ன. ஒரு யமன் கிட்ட மரண போராட்டத்தை நடத்தி தன் தாலி கொடியை காப்பாத்திக்கிட்டு வந்தாலே என் மகன், அவளை பார்த்து நல்லாவே சொன்ன, நல்லா சொன்ன. தாலியை காப்பாத்திக்க எவ்வளவு போராட்டம் போராடி இருப்பான். அப்படி போராடி வந்த அவளை பார்த்து 4 வார்த்தை ஆறுதலா சொல்லாம நாங்க தனியாதான் இருப்போம்னு நல்ல வார்த்தை சொல்லிருக்கமா, நல்லாவே சொல்லிருக்க. யமனாச்சியா, நான் உன்னை தங்கச்சியா நினைக்கணும், நீ கத்திக்கிட்ட ஐயாவ நான் மதிக்கணும். ஆனா நீ இந்த அண்ணனை மதிக்க மாட்ட, என் மகளை மருமகளா நினைக்க மாட்டேன். குலசேகரா, எதுக்கு தேவையில்லாம சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? எதையா சம்பந்தம் இல்ல? எதை சம்பந்தம் இல்லன்னு சொல்றீங்க? என் ரத்தம் கொதிக்குதுயா, ரத்தம் கொதிக்குது. என் மாப்பிள்ள மரண வாசல தொட்டுட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் விபரீதம் நடந்திருந்தாலும் என் மக விதவையாயிருப்பா. நீங்க அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு அனாதை மாதிரி விரட்டினதாலதான் இப்படி ஒரு அசம்பாவிதமே நடந்திருக்கு. ஏன் அவங்கள விரட்டினீங்க? வாயமுடா, என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாத. அவன் கங்காவை ஆள் வச்சு அடிச்சதுக்கு வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்கணும். என் மாப்பிள்ள கேட்ட மாதிரி சொத்து எல்லாத்தையும் அவர் பேர்ல எழுதி வச்சிருந்தீங்கன்னா அவரு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறாரு? நிறுத்துடா. சொத்தை கொடுன்னு சொல்றீங்க. சொத்தை பிரிக்கிறது சொந்தத்தை பிரிக்கிறதுக்கு சமம். சொத்தை பிரிக்கிறதுனா இந்த வீடு உனக்கு, இந்த வீடு உன் தம்பிக்கு, இந்த நிலம் உனக்கு, இந்த நிலம் உன் தம்பிக்கு, இவ்வளவு பணம் உனக்கு, இவ்வளவு பணம் உன் தம்பிக்குன்னு பங்கு பிரிச்சு கொடுக்கறது மட்டுமில்லடா, அதுக்கு மேல உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உறவையும் உயிரையும் பிரிக்கிறதுக்கு சமம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. குலசேகரா, உன்கிட்ட நான் வெறுப்பா பேசியிருக்கேன். உன்ன மாதிரி வேற இருக்க பார்த்தது இல்ல. என் தங்கச்சி உன் கூட வாழ்றா, உன் தங்கச்சி என் கூட வாழ்றா. என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா, உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. இந்த உறவு இறுக்கமாவும் நெருக்கமாவும் இருக்கணுமே தவிர நெருப்பா இருக்க கூடாது. என் மகன் நான் சொல்றதை விட நீ சொல்றதுதான் கேட்கிறான். போய் அவனுக்கு 4 நல்ல வார்த்தை சொல்லு போ. என்ன கலெக்டர் அம்மா, ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்கு.